விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. மேகதாது அணையை திட்டமிட்டபடி கட்டுவோம் என்று கர்நாடக மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எங்கள் எல்லையில்தான் அணை கட்டுகிறோம், இதற்கு மத்திய அரசின் அனுமதிதான் தேவை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் ராமலிங்க ரெட்டி. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஏற்கனவே கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தனி தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கர்நாடக அமைச்சர் இப்படியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரம். கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேசியிருப்பதின் உள்ளர்த்தம் என்னவென்றால், தமிழ்நாட்டின் அரசின் அனுமதி மேகதாது அணையை கட்ட தேவையில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கர்நாடக மாநில எல்லைக்குள்ளே தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஆகவே அங்கே நாங்கள் அணை கட்டுகிறோம், இதன் மூலம் 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய போகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை அதுவல்ல. காவிரி நதியின் குறுக்கே இந்த அணை கட்டப்படுகிறது. காவிரி நதி நீரில் பங்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இதை தவிர புதுச்சேரி, கேரளாவுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கர்நாடகா எப்படி அணை கட்டலாம் என்பதைத்தான் வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. சட்டசபையில இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு அடுத்த நாளே கர்நாடக அமைச்சர் இத்தகைய கருத்தை தெரிவித்திருப்பது நிச்சயமாக சர்ச்சையை உண்டாக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. கர்நாடக எல்லைக்குள் இருந்தாலும் காவிரியின் குறுக்கே அணை கட்டப்படுவது என்பதே பலமுறை உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக தண்ணீர் பங்கீடு தொடர்ந்து உறுதி செய்யப்படுகிறது. கர்நாடகா அணைகளை ஏற்கனவே நீரை தேக்கி வைத்து அதை அவ்வப்போது எப்போது திறந்து விட வேண்டுமோ அதையெல்லாம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சரியாக திறந்து விடுவதில்லை. மழை அதிகமாக உள்ள பருவமழை காலங்களிலே கூடுதலாக உள்ள தண்ணீரை திறந்துவிட்டு அதை தான் தண்ணீர் திறந்து விட்டதாக கணக்கு காட்டுகிறது கர்நாடக அரசு. ஆகவே மேலும் ஒரு அணை அமைந்து கூடுதலாக நீர் கர்நாடக மாநிலத்திலே தேக்கப்பட்டால் அதன் மூலமாக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தேவையான நேரத்திலே நீர் கிடைக்காது, வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதே கருத்தாக இருக்கிறது. ஆகவே ராமலிங்க ரெட்டியின் கருத்துக்கள் இதற்கு நேர் எதிராக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமாக இல்லை. விவரங்களுக்கு நன்றி கணபதி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.